வணக்கம். இதுவும் ஒரு விழிப்புணர்வு சார்ந்த பகிர்வு தான். நின்று கொண்டிருக்கிற வாகனத்துக்கு அருகாமையில போகும்பொழுது தெரியாம அவங்க கதவு திறந்துட்டாங்கன்னா நம்ம வண்டி அதுல இடிச்சிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சின்ன விபத்தா முடிஞ்சா பரவாயில்ல, இது பெரிய விபத்தா, அதாவது நீங்க தெரியாம நிலை தடுமாறி பக்கத்து வண்டியில இடிச்சிட்டீங்கன்னா அந்த விபத்து வந்து பெரிய அளவுல மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்க்கிறதுக்கு 2 வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம். 1, 2.5 அடி இடைவெளி விட்டு நின்று கொண்டு இருக்கிற வாகனத்துக்கு பக்கத்துல போனோம்னா ஒருவேளை அவங்க கதவு திறந்தா கூட நம்ம ஓரளவுக்கு அதாவது ரிஃப்ளெக்ஸ் ஓரளவுக்கு அதுல இருந்து தவிர்க்கலாம். அப்படி இல்லைன்னா 3 அடி இடைவெளி விட்டு போனீங்கன்னா அவங்க கதவையே திறந்தா கூட உங்க மேல அந்த அளவுக்கு இடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இது நின்று கொண்டு இருக்கிற வாகனத்துல பக்கத்துல போகும்பொழுதுதான். ஓடிக்கிட்டு இருக்க வண்டியில பிரச்சனை கிடையாது, ஏன்னா ஓடிட்டு இருக்கும்போது யாரும் கதவு திறந்து இறங்க மாட்டாங்க இல்லையா. வண்டிக்குள்ள இருக்கிறவங்க எப்படி உஷாரா இருக்கலாம்னா, நார்மலா இப்படி ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி ரைட் ஹேண்ட் டோரை திறக்கிறதுக்கு பதில் லெஃப்ட் ஹேண்ட்ல கதவை பிடிச்சிக்கிட்டு ரைட் ஹேண்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க இப்படி பாடி வந்து உங்களை அறியாமலே பாடி திரும்பிடும். அப்போ வந்து நீங்க பின்னாடி வர வண்டியை ஈஸியா பாத்துற முடியும். இதனால இந்த முறையை ஃபாலோ பண்ணீங்கன்னா தவிர்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல, காரோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நீங்க உட்காந்துருக்கும் பொழுது ரைட் ஹேண்ட்ல கதவை பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல டோரை ஓபன் பண்ண பாத்தீங்கன்னா உங்க பாடி வந்து இப்படி திரும்பி இருக்கும். நீங்க இதே மாதிரி அந்த சைடு பாத்துருவீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சிகளை மேற்கொண்டீங்கன்னா இந்த கதவு திறக்கும் போது இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகிறது வந்து பெருமளவுல தவிர்க்கப்படலாம். நன்றி, வணக்கம்.